السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. மேலான அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி பகுதியை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக ஆக்கியிருக்கிறார். இன்று பிறை 27 இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 27வது நாள் இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இந்த இரவு ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவல்ல, இது லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக வேண்டும் என்ற எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த 27வது இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹதீஸ்களில் அதிகமான ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. சஹாபாக்களும் தெளிவாக சொல்லுகிறார்கள். சஹீஹான ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. 27வது இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக சஹாபாக்களும் அறிவிக்கிறார். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், 27வது இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக சொல்கிறார்கள். அதிகமான ரிவாயத்தில் வருகிறது. அதனால்தான் இன்று 27வது இரவுகளை விசேஷமாக இன்று பள்ளிவாசல்களில் இன்று இதனை ஹயாத்தாக்குவதன் நோக்கம் அதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக கடைசி 10களை நாம் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். அதிலும் இந்த இரவை ஏன் விசேஷமாக ஹயாத்தாக்க வேண்டும், இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் ஒரு கூட்டம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், 27வது இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக நாங்கள் கருதுகிறோம் என்பதாக சொல்கிறார். அதிகமான சஹாபாக்கள் அறிவிக்கிறார். தாபீங்கள் சிலர் இந்த 27வது இரவை லைலத்துல் கத்ராக அடைந்து கொண்டோம், அதனுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டன என்பதாக சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் கால காலமாக இந்த 27வது இரவுகள் ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இது எப்படி நம்முடைய சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பனி இஸ்ரவேலிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் இரவு முழுக்க இபாதத்துகள் செய்வார். காலையிலிருந்து அவர் மாலை அடையும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் ஜிஹாது செய்து கொண்டிருப்பார். எவ்வளவு காலம் இவ்வாறு செய்தார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் இவ்வாறே இவருடைய பணி இருந்து கொண்டே இருந்துச்சு. இதற்கு பகரமாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த ஒன்றுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. முன்னால் வாழ்ந்தவர்கள் 1000 மாதங்கள் செய்த அந்த இபாதத்துடைய கூலி அல்லாஹ் இந்த நபியுடைய உம்மத்துக்கு ஒரு இரவில் அல்லாஹ் தந்திருக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பேருடைய இபாதத்தை சொல்லி காட்டினார் சஹாபாக்களுக்கு. அய்யூப், ஜக்கரியா, ஹிஸ்கீல் இப்னு அஜூஸ், யூஷா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய 4 பேருடைய இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. இந்த 4 பேரும் கிட்டத்தட்ட 80 வருடங்கள் கண் சிமிட்டுகின்ற அளவு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வண்ணமாக இபாதத் செய்தாங்க. இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய சமயம் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டது. எங்களால செய்ய முடியாமல் ஆகிவிட்டது. இந்த அளவு கண் சிமிட்டுகின்ற நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இபாதத் செய்திருக்கிறார்களே என்ற ஒரு வியப்போடு சஹாபாக்கள் நபி அவர்களுடைய அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். இப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்களும் உங்களுடைய உம்மத்தும் அந்த முன்னால் வாழ்ந்தவர்களுடைய இபாதத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டு விட்டீர்கள். அந்த ஆச்சரியத்தை விட அவர்களுடைய இபாதத்தை விட அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு இரவு அவருடைய இபாதத்தை விட மேலானது என்பதாக குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறார்கள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அதனால லைலத்துல் கத்ருடைய இரவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து கொள்ளுமாறு அதனை தேடிக் கொள்ளுங்க. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல ஆர்வம் ஊட்டினாங்க. தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபி அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான், லைலத்துல் கத்ருடைய இரவை ரமலானுடைய பிற்பட்ட காலங்களில் நீங்க தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு ஹதீஸிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே அந்த கடைசி பகுதியில் ஒற்றை படையான நாட்களில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த இரவை லைலத்துல் கத்ருடைய இரவாக நீ ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஆதரவு வைத்து அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதற்காகவே நாம் நினைத்திடக் கூட இந்த இரவிலே லைலத்துல் கத்ரை அடைஞ்சிட்டோம், இனி இருக்கக்கூடிய நாட்களை இபாதத் செய்ய தேவையில்லை என்பதாக கூட நாம் கருதிடக்கூடாது. ரமலானுடைய கடைசி வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த இரவில வைத்திருக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் ஆதரவு வைக்கப்பட வேண்டிய ஒரு இரவு தான் இந்த இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா ஏன் இப்படியான நன்மைகளை எங்களுக்கு தாரான்? இப்படியான விடயங்களை ஏன் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான்? காரணம் என்ன? இந்த உம்மத்துடைய ஆயுள் காலம் குறைவான காலம். ஏனே உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை போல இந்த உம்மத்துக்கு ஆயுள் காலம் கிடையாது. நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன் வஸபஈன், ஏன உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில தான் இருக்கிறது. வகலீலும் மா யதஜாவஸூன், குறைவானவர்கள் தான் அந்த 60-70 விட அவர்கள் கடந்து செல்வார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இந்த குறைவான காலத்துல அதிகமான இபாதத்தில் எப்படி செய்யறது? முன்னால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு இபாதத்தை செய்தாங்க, நாங்க அந்த இபாதத்தை எப்படி அடைஞ்சு கொள்றது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெற்றுக் கொள்றது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படியான விமோசனங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இவைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தாரது அவனோட உள்ள நெருக்கத்தை நாங்க ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அடியார்களுக்கு ரப்புக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் இப்படியான இபாதத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தா இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், என்ன இபாதத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அடியார்களோட தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அந்த அடியார்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த இபாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு அல்லாஹ் தந்தது காரணம் என்ன?
குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். ஒரு மனிதனிடம் தக்குவா வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்வான். ஒரு மனிதத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வந்துவிட்டால் அந்த மனிதன் பாவத்தை விட்டும் அவன் விலகி தூரமாகி விடுவான், நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பான். எந்த தக்குவாவை அல்லாஹ் நேசிக்கிறானோ, எந்த தக்குவா உடையவர்களுடன் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிற என்பார் சொல்லுகிறானோ, அந்த இறையச்சத்தை அல்லாஹ் அவனுடைய இபாதத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது தொழுகையாக இருக்கலாம். தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ யஅபுதுல்லாஹ அல்லதீ خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வை அவர்கள் வணங்கினார்களோ அதே போல நீங்களும் அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக நீங்கள் ஆகுவீர்கள். அப்ப இபாதத்துடைய பிரதான அம்சம் தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்க யோசிக்கணும், ஒவ்வொருத்தர் அல்லாஹ்விடத்தில் நாங்க எந்த அளவு அல்லாஹ்வுடைய பயத்தை என்னிடத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்ற சிந்தனையை எங்கட உள்ளத்துல கை வைத்து நான் பார்க்கணும். இன்னைக்கு பிறை 27 ஆகிட்டது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து எம்மை விட்டு அது கடந்து செல்லுகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இன்னும் மீதமாக இருக்கிறது. இந்த ரமலான் மூலமாக எந்த தக்குவாவை நான் அடைந்து கொள்ள வேண்டுமோ அந்த தக்குவா என்னிடத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹதீஸில் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், மா மின் மன்ஃபூஸத்தின் இல்லா குதிப லஹு மின் மன்ஸிலிஹி ஃபில் ஜன்னah அவின் நார். இந்த உலகத்திலே என்னென்ன படைப்பு எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த படைப்புக்கு அல்லாஹ் ஒன்று சொர்க்கத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறான், அல்லது நரகத்திலே ஒரு இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த படைப்பினங்கள் அந்த மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னாலே இந்த மனிதன் சொர்க்கவாதியா அல்ல நரகவாதியா என்ற விடயம் எழுதப்பட்டுதான் அந்த மனிதன் உலகத்திலே அவன் பிறக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா நம்குசு அலா கிதாபினா வனதஉல் அமல. யா ரசூலல்லாஹ், அப்படி என்று சொன்னா எங்களை ஏட்டில முடிவு செய்யப்பட்டிருக்கு, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டில இருக்கிற பிரகாரம் நாங்க இருந்து கொண்டு வாழ்க்கையில அமல் செய்யாம இருக்கலாம் தானே. எங்களுக்கு சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டா நாங்க சொர்க்கத்துக்கு போய்தான் ஆகுவோம், நரகம் என்று முடிவு செய்யப்பட்டா நாங்க நரகத்துக்கு தானே போவோம். அது இனத்துக்கு நாங்க அமல் செய்யறோம் என்பா கேட்டான். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இல்ல. வக்குல்லு முயஸ்ஸரு லிமா குலிக லஹு, ஒவ்வொரு மனிதனும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த விடயம் அந்த மனிதனுக்கு செய்வது இலகுவாக இருக்கு என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறானா அவனுக்கு சொர்க்கத்துடைய அமல் இலகுவாக இருக்கு. நரகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறானா அவனுக்கு நரகத்துடைய அமல் இலகுவாக இருக்கு என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். இன்னும் ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதன் அவன் நீண்ட காலமாக அமல் செஞ்சு கொண்டே இருப்பான். எவ்வளவு காலம் அமல் செய்வான்? அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் இடைவெளிதான் இருந்து கொண்டிருக்கும். எட்டி வச்ச சொர்க்கம் என்ற அளவுக்கு அவனுடைய அமல்கள் மூலமாக அவன் சொர்க்கத்துக்கு நெருக்கமாகி விடுவான். ஆனால் அவனுக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த எழுத்து முந்திவிடும். அவன் நரகத்துடைய அமலாக அமல் செய்து அவன் நரகவாதியாக மாறி விடுவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் வாழ்க்கை ஃபுல்லாக பாவத்தை செய்து கொண்டிருப்பான். அந்த பாவத்தின் மூலமாக அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளிதான் இருந்து கொண்டிருக்கும்.
அவன் எட்டி கால் வைத்தால் நரகம் என்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவனுக்கென்று முடிவு செய்யப்பட்ட அந்த கலா கதிர் அது முந்திவிடும். அவன் சொர்க்கத்துடைய அமலாக அமல் செய்து அவன் சொர்க்கத்தை அடைந்து விடுவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதர தாய்மார்களை நாங்கள் பயப்பட வேண்டும். எங்களுடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்பது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இந்த அமல் எது லேசாக இருக்கிறது? சொர்க்கத்துடைய அமல் லேசாக இருக்கிறதா அல்ல நரகத்துடைய அமல் லேசாக இருக்கிறதா? இன்னைக்கு தொழுகையை கூப்பிடப்படுது. ரமதானுடைய காலம் மாத்திரம் தொழுகிறது அல்ல, வாழ்க்கை முழுக்க தொழ வேண்டும். எங்களுடைய உடம்பை விட்டு ரூ பிரியும் வரைக்கும் இந்த தொழுகை கடமையாக இருக்கிறது. இந்த ரமதானுடைய காலத்துக்கு மாத்திரம், இந்த சீசனுக்கு மாத்திரம் இந்த தொழுகை ஒன்று இல்லை. எனக்கு அந்த தொழுகையில எனக்கு எந்த அளவு இன்பம் வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை கூப்பிடப்படுகிறது. அந்த தொழுகையில எனக்கு எந்த அளவு அச்சம் வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கணுமே என்ற எண்ணம் எனக்கு எந்த அளவு வந்திருக்கிறது. எத்தனை பேர் பயப்படுகிறோம்? நான் தொழுகாதவனாக நான் மரணித்து விட்டால் எனக்கு சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சக்கரண்ட நரகமே தொழுகை இல்லாதவர்களுக்கு என்று அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அந்த நரகத்துக்கு நான் சென்று விடுவேன் என்ற பயம் எந்த அளவு இருக்கிறது. சௌஸ்லி சக்கர் அல்லாஹ் சூரத்து முத்தஸ்ஸிலே சொல்கிறான், நாங்கள் சக்கரண்ட நரகத்திலே அவர்களை கொண்டு சேர்ப்போம், நுழைவிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சக்கரண்ட நரகத்துக்கு இவர்கள் சென்று விட்டார்கள் சொன்னால் அந்த மலக்குமார்கள் இவர்களை பார்த்து கேட்பார்கள், மா சலககும் ஃபீ சக்கர், இந்த சக்கரண்ட நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது என்பா கேட்பார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்க உலகத்தில் தொழல என்பா சொல்லுவாங்க. உலகத்தில் தொலை இல்ல, தொழாததன் காரணமாகத்தான் நாங்க சக்கரண்ட நரகத்தை வந்து அடைந்தோம் என்பா சொல்லுவாங்க. வலம் நக்குனு தஈமுல் மிஸ்கீன், நாங்க ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்ல. வகுன்னா நகூலு மஅல் காயிதீன், ஏனையவர்களோடு சேர்ந்து வீணான வேலையல்ல நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய கடமையை நாங்க பாரம் எடுக்க இல்ல, அல்லாஹ்வுடைய கடமையில் அச்சம் எடுக்க இல்ல. நாங்க வீணானவர்களோடு சேர்ந்து நாங்களும் கூத்தடிச்சு கொண்டிருந்தோம். அதனாலதான் இன்றைக்கு நாங்க சக்கரண்ட நரகத்தை நாங்கள் வந்தடைந்தோம் என்பா சொல்லுவாங்க. இன்னைக்கு நாங்க அந்த சக்கரண்ட நரகத்தை எந்த அளவு பயந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பயம் வந்திருக்கிறது. நாளை கியாமத் நாளில படைத்த ரப்புக்கு முன்னால எழுந்து நிற்க வேண்டும். யௌம யகூமு நாஸ் ரப்பில் ஆலமீன், படைப்பினங்கள் எல்லாவற்றும் அல்லாஹ்வுக்கு முன்னால எழுந்து நிற்க வேண்டும். அந்த நிற்கக்கூடிய சமயத்தில் எங்களை பார்த்து ஒரு கட்டளை ஒன்று வரும், நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்பதாக ஒரு அழைப்பு விடுக்கப்படும். ஆனால் உலகத்திலே யார் தொழுதார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த நேரத்திலே சிரமணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த உலகத்திலே யாரெல்லாம் இபாதத்தில் செய்யவில்லையோ அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் எப்படி ஆகிவிடும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா, நட்டப்பட்ட பலகைகளை போல அவர்களுடைய முதுகு எல்லாம் ஆகிவிடும். கியாமத் நாளிலே மனித கோடிக்கு முன்னால கேவலத்தை அடைஞ்சு கொள்வான். எல்லாருக்கும் முன்னால தலகுனிய வேண்டிய நிலைமை ஏற்படும். உலகத்தில் இபாதத் செய்யலன்னு சொன்னா அந்த கியாமத்தின நாளையில மஹ்ஷருடைய மைதானத்தில படைத்த ரப்புக்கு முன்னால சிரம்பணிய முடியாமல் போய்விடும். யௌம யுக்ஷஃபு அன் சாகி வ யதுஊன இல சுஜூத், அந்த கியாமத் நாளையில படைத்த ரப்ப சிரம்பணியுமாறு அழைப்பு விடுக்கப்படும். ஆனா உலகத்தில் அவங்க சிரம்பணிய இல்ல, தன்னுடைய நெற்றியை கொண்டு போய் இந்த சுஜூதுல இந்த பூமியில படைத்த ரப்புக்காக வேண்டி சிரம்பணிய இல்லைன்னு சொன்னா கியாமத்து நாளையில அந்த சிரம்பணியக்கூடியவர்களால் சிரமணிந்து கொண்டு இருப்பார்கள்.
இவர்களுடைய முதுகுகள் எல்லாம் கான்னம் குஷுபும் முசன்னதா நட்டப்பட்ட பலகைகளை போல இவர்களுடைய முதுகுகள் ஆகிவிடும். பலகை எடுத்து வளைக்கலுமா? இதே போல இவர்களுடைய முதுகுகள் மாறிவிடும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாளை கியாமத்துல அல்லாஹ்ட்ட போக வேண்டுமே. நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை விடுப்பானே, சிரம்பணி என்பவர் சொல்லுவானே, இந்த சிரம்பணிவதற்கு இன்று நான் தயாராக இருக்கிறேனா இல்லையா? இந்த ரமலானின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அச்சம், பயம் என்பது வெறுமனே நான் தக்குவாதார் என்று சொல்றதுக்குரிய பயம் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையில வரக்கூடிய பயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதனை விலக்கி இருக்கிறானோ அந்த விலக்கல்கள் எங்களுக்கு பயம் வர வேண்டும். எனக்கு தொழுகை எடுத்து பார்த்தா இவ்வாறான நிலைமை இருக்கிறது, ஜகாத் எடுத்து பார்த்தா அவ்வாறு இருக்கிறது. ஏன்? எங்களுடைய இறுதி முடிவு இன்னும் அச்சம் எங்களுக்கு ஏற்பட இல்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த இபாதத்தின் மூலமாக அவனுடைய அச்சத்தை ஏன் வைத்திருக்கிறான்? இந்த தக்வா என்ற ஒன்று அந்த மனிதனுக்கு ஏற்படும் என்பதை ஏன் அல்லாஹ் வைத்திருக்கிறான் சொன்னால், அவனுடைய இறுதி முடிவு நல்லதாக ஆகுவதற்காக வேண்டி, அவனுடைய கடைசி சக்கராத் நல்லதாக ஆகுவதற்காக வேண்டி. உலகத்திலே வாழ்விலே இவர் அல்லாஹ்வை இபாதத் செய்ய இல்லை, உலகத்திலே இவர் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னால், அவருடைய கடைசி தருவாயில இவருக்கு மலக்குமார்கள் எவ்வாறு இவருடைய ரூஹ்களை கைப்பற்றுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்களுடைய இறுதி முடிவை நாங்க பயப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா அலைக்கும் அல்லா தஅஜபு அலா அஹதின் ஹத்தா யுன்தர் பிமா யுக்தம் லஹு. நீங்க ஒரு ஆளை பார்த்து நீங்க முடிவு செஞ்சிராதீங்க, இவர் சொர்க்கவாதி என்பா நினைச்சிராதீங்க. இவருடைய அமலை பார்த்து இவர் சொர்க்கவாதி என்பா நினைச்சிராதீங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுக்தம் லஹு, அவருடைய கடைசி முடிவு எப்படி ஆகின்றது என்பதை நீங்கள் பார்க்கும் வரைக்கும் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு இந்த ரமலான் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம். நாம ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும், என்னுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும். ஏன் அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நல்ல முடிவுகளை, எம்முடைய இறுதி முடிவுகளை தக்வாவோடு அல்லாஹ் இணைச்சு வச்சிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ் தஆலாவை உண்மைக்குண்மையாக நீங்க பயந்து கொள்ளுங்கள். உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்தில் நீங்கள் முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டு. முதலாவது அல்லாஹ் இறையச்சத்தை சொல்லுகிறான், இரண்டாவது அதே ஆயத்தில் அல்லாஹ் மௌத்தை சொல்லி காட்டுகிறான். இதனால்தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதனிடம் உண்மையான அச்சம் இருக்குமோ, உண்மையான பயம் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய கட்டளையில் எந்த அளவு பயம் இருக்குமோ, தடுக்கப்பட்ட விடயங்களில் எந்த அளவு பயம் இருக்குமோ, அந்த மனிதனுடைய இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி விடு யா அல்லாஹ் என்று சொல்லி துஆ செஞ்சாங்க. அஹ்மது ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னி மின் ஹிஸ்யித் துன்யா வ அஸாபில் ஆখিরা. யா அல்லாஹ் இந்த கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி விடு யா அல்லாஹ், இந்த கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி விடு. யார் துஆ செய்றாங்க? அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ் இந்த இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி விடு. நபி அவர்கள் சொர்க்கம் நுழையாமல் ஏனைய நபிமார்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. அப்படிப்பட்ட நபி துஆ செய்தார்கள், ஏன் இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ், வஅஜிர்னி மின் ஹிஸ்யித் துன்யா வ அஸாபில் ஆখিরা. உலகத்துடைய கஷ்டங்கள்,
உலகத்துடைய சிரமங்கள், ஆகிரத்துடைய நோவினைகள், வேதனைகளை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. வதவஃபனி முஸ்லிமீன், யா அல்லாஹ் உலகத்தில் என்ன முஸ்லீமாக மௌத்தாக்கி விடு. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை இணைத்து விடு யா அல்லாஹ்னு துஆ செய்யா. நபிமார்கள் கேட்ட துஆ குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வதவஃபனல் முஸ்லிமீன் வஅல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக மௌத்தாக்கி விடு, நல்லவர்களோடு எங்களை சேர்த்து விடு என்பா நபிமார்கள் துஆ செய்தார். இன்னைக்கு நாங்க எங்களுடைய முடிவுகளை நாங்க எப்படி பயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நான் முஸ்லிமா மௌத்தாகுவேனா அல்ல காஃபிரா மௌத்தாகுவேனா? நான் அல்லாஹ்விடத்தில் இறுதி முடிவை நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் அவன் முஃமினாக பிறப்பான், முஃமினாக வாழ்வான், முஃமினாக மரணிப்பான், இவன் சீதேவி என்பார் நபி அவர்கள் சொன்னார். இன்னொரு மனிதன் உலகத்திலே முஃமினாக பிறப்பான், முஃமினாக வாழ்வான், ஆனால் காஃபிராக மௌத்தாகிடுவான், இவன் துர்பாக்கியசாலி என்பார் நபி அவர்கள் சொன்னார். இன்னொரு மனிதன் காஃபிராக பிறப்பான், காஃபிராகவே வாழ்வான், ஆனால் கடைசி நேரம் முஃமினாக மௌத்தாகி விடுவான், இவன் பாக்கியசாலி என்பார் நபி அவர்கள் சொன்னார். இன்னொரு மனிதன் இருக்கிறான், நாலாவது மனிதனை நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் காஃபிராகவே பிறந்து காஃபிராகவே வாழ்ந்து அவன் காஃபிராகவே மரணிப்பான், அவன் துர்பாக்கியசாலி என்பார் நபி அவர்கள் சொன்னார். இப்படி 4 கூட்டங்களாக உலகத்திலே மனிதர்கள் வாழ்வார்கள். 4 கூட்டங்களாக வாழ்ந்து அவர்களுடைய அந்த முடிவுகள் 4 விதமாக வரும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று உலகத்திலே நான் முஃமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று நான் முஸ்லீமான ஒரு தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறந்திருக்கிறேன். பிறந்தது முஸ்லீமாக, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முஸ்லீமாக. ஆனால் என்னுடைய இறுதி முடிவு எப்படி ஆகும் என்றதை எந்த அளவு பயந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு பயந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எவ்வளவு பயம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த பயம் எந்த அளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இந்த தக்வா என்று சொல்ல ஒன்றை இந்த நோன்பு மூலமாக உருவாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது இலேசான தக்வா அல்ல. எம்முடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கக்கூடிய தக்வா, எம்முடைய இறுதி முடிவு சிறந்ததாக ஆக்கக்கூடிய தக்வாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மனித உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை பயப்படுவானோ அந்த மனிதனுடைய இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிடும். இல்ல 4 பேருக்கு முன்னால நானும் ஒரு தக்வாதாரி, 4 பேருக்கு முன்னால நானும் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாங்க சென்னா முன்சப்ல நின்று தொழுகிறேன், ஆனா 4 பேருக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னா, அன்பான சகோதர பெரியார்களே, இந்த தக்வா மூலமாக நல்ல முடிவுகள் வரமாட்டார். இபாதத்தை செய்கிறேன், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 4 பேருக்கு முன்னால நல்லவனை போல நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் தனிமை என்று ஆகிவிட்டால் நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் இந்த இறுதி முடிவை நாம் பயப்படவும். அன்பான சகோதர தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணமாக காட்டுகிறான். நல்ல முடிவுகளுக்கும் கெட்ட முடிவுகளுக்கும் அல்லாஹ் உதாரணம் காட்டிக் கொண்டிருக்கிறான். நல்ல முடிவு எப்படி வரும், கெட்ட முடிவு எப்படி வரும் என்பதற்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ர்லே அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். கமஸலி ஷைத்தான் இத் قال للانسان اكفر فلما كفر فقال اني بريء منك اني اخاف الله رب العالمين فقال عاقبتهما انهما في النار خالدين فيها وذلك جزاء الظالمين. அல்லாஹ் இந்த போலித்தனமான முறையில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆகும் என்பதற்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழால இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீரில் ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். பனி இஸ்ரவேலிலே ஒரு ஆபித் இருந்தாரே. எப்படிப்பட்ட ஆபித் சொன்னால் மக்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டாங்க, இவரை போல இபாதத் செய்யறதுக்கு வேற யாருமே கிடையாது. அப்படி பெரிய ஆபித்.
அவருக்கென்று தனிய வணக்க ஸ்தலம், அந்த வணக்க ஸ்தலத்திலே இவர் இபாதத் செய்து கொண்டிருப்பாரு. ஆனா அதே ஊர்ல அதே பிரதேசத்துல ஒரு பெண்ணுக்கு பைத்தியம் ஏற்பட்டு விட்டது. அந்த பெண்ணுக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 4 சகோதரர்களும் தன்னுடைய சகோதரிக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி எல்லா வழிகளும் முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனா சிகிச்சை பலனளிக்கவில்லை. இப்போது மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், இதோ இந்த வணக்க ஸ்தலத்துல ஒரு ஆபித் இருக்கிறாரு, இவர் அல்லாஹ் மிகவும் பயப்படக்கூடியவர், இவரிடத்தில் சென்று அல்லாஹ்வுடைய உதவி மூலமாக உங்களுடைய சகோதரிக்கு சுகம் கிடைக்கலாம், நீங்கள் அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு செல்லுங்க என்பா சொன்னார். இப்ப 4 சகோதரர்களும் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப கூட்டிக் கொண்டு அந்த ஆபிதத்தில் போனாங்க. ஆபிது சொன்னாரு, நீங்க போங்க, நான் அல்லாஹ்விடத்துல நான் உதவியை கேட்டு நான் உங்களுடைய சகோதரிக்கு சுகத்தை நான் ஏற்படுத்தி தாரேன் என்பா சொன்னார். இரவுடைய நேரமாகிறது அன்பான சகோதரர்களே. இப்போது ஷைத்தான் இவருக்கு ஊசல் ஆட்டத்தை ஏற்படுத்துகிறான். ஏ ஆபிதே, ஒரு பெண்ணோடு நீ இரவிலே தனியாக இருக்கிறாய் என்று ஆசை பாசங்களை எழுப்புகிறான். இந்த ஆபிதும் அந்த பெண்ணோடு தகாத செயலில் ஈடுபட்டு விடுகிறார். ஈடுபட்டு முடிந்தவுடன் ஷைத்தான் திரும்ப கேட்கிறான், ஏ ஆபிதே, நீ இந்த பெண்ணோடு தகாத செயலில் ஈடுபட்டு விட்டாய், இந்த பெண்ணுக்கு இப்போது வயிற்றிலே குழந்தை வளர்ந்து விட்டால் இந்த குழந்தைக்கு யார் தகப்பன் என்று கேட்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டால், உன்னுடைய பேர் வந்து விட்டால் உன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? மக்கள் எல்லாம் உன்னை தலைக்கு மேலா தூக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயம் வெளியிலே தெரிந்து விட்டால் உன் நிலைமை எவ்வாறு அமையும் என்பதாக கேட்டான். இப்போது இவர் ஷைத்தானை பார்த்து மஷூரா கேட்கிறார், நான் என்ன செய்ய, நான் இப்ப என்ன செய்யணும்? ஷைத்தான் ஒரு மஷூரா கொடுத்தான், இந்த பெண்ணை கொன்றுவிட்டு இந்த மரத்துக்கு கீழால் நீ புதைத்து விடு என்பா சொன்னான். ஷைத்தானுடைய ஆலோசனைக்கு கீழால இவர் அந்த பெண்ணை கொன்று மரத்துக்கு கீழால புதைத்து விடுகிறார். மறுநாள் காலையிலே 4 சகோதரர்கள் வருகிறார்கள். எங்களுடைய சகோதரி எங்கே என்பா கேட்டார்கள். இவர் சொன்னார், நான் ஒரு இரையச்சம் உள்ளவன் அல்லவா, ஒரு ஆபித் அல்லவா, இரவிலே எப்படி நான் ஒரு பெண்ணோடு நான் தனிமையில் இருப்பது, நான் சிகிச்சை செய்து உங்களுடைய சகோதரியை நான் அனுப்பிவிட்டேன் என்பா சொல்லி காட்டினார். இப்போது 4 சகோதரரும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தேடுகிறார்கள். ஆனா சகோதரியை காணவில்லை. இரவிலே களைப்போடு வந்து தூங்குகிறார்கள். தூங்கக்கூடிய சமயத்திலே ஷைத்தான் 4 பேருடைய கனவிலும் வந்து சொல்கிறான், உன்னுடைய சகோதரிக்கு இவ்வாறு தான் நடந்தது, உன்னுடைய சகோதரியுடைய சடலம் இந்த மரத்துக்கு கீழால இருக்கிறது என்பதாக ஷைத்தான் 4 பேருடைய கனவிலும் வந்து சொல்கிறான். அடுத்த நாள் காலையிலே சகோதரர் எழும்புகிறார்கள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து சொல்கிறான், நான் இப்படி கனவு கண்டேன். அதுக்கு அந்த சகோதரன் சொல்கிறான், நானும் இதே போல கனவு கண்டேன். 4 பேரும் கண்டது ஒரு கனவு. இந்த கனவை நாம் ஊர்ஜியப்படுத்த வேண்டும். ஆபிதை கூப்பிடுகிறார்கள். மண்வட்டி ஒன்று எடுக்கிறார்கள். இப்போது மரத்தடியிலே போய் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு சில வெட்டிகள் வெட்டினால் சடலம் வெளிப்படக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஷைத்தான் வருகிறான். அந்த ஆபிதை கேட்கிறான், இப்போது என்ன செய்ய போகிறாய்? இந்த ஆபித் சொல்லுகிறான், ஓண்ட பேச்சை கட்டித்தான் நான் செய்தேன், இப்ப நான் என்ன செய்யணும்? இப்போது ஷைத்தான் சொல்லுகிறான், ஆபிதே, எனக்கு நீ சிரமடைந்தாய் என்று சொன்னா உன்னை நான் காப்பாத்து. இவ்வளவு காலம் யாருக்கு சிரமடைந்தாரு? இவ்வளவு காலம் யாருக்கு சிரமடைந்தது? படைத்த ரப்புக்கு சிரமடைந்தவர். இப்போது அந்த ஷைத்தான் சொல்லுகிறான், எனக்கு சிரமடைந்தால் உன்னை காப்பாற்றுவேன். கமசல் ஷைத்தான் இது காலலில் இன்சான் யக்ஃபுர். ஷைத்தான் ஆபிதை பார்த்து சொன்னான், நீ இறைவனை நிராகரித்து விடு என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் ஃபலம்மா கஃபர, இப்போது ஆபித் அந்த ஷைத்தானுக்கு வழிபட்டு இறைவனை நிராகரித்து அந்த ஷைத்தானுக்கு அவர் சுஜூத் செய்கிறார். செய்யக்கூடிய சமயம் இங்கே சடலம் வெளிப்படுகிறது. இப்போ சடலத்தை கண்ட சகோதரர்கள் அதே மண்வட்டியினால் அந்த ஆபிதுடைய தலையிலே போடுகிறார்கள். ஆபிதுடைய ரூஹு
ஷைத்தானுக்கு சிரமம் இந்த நேரத்திலே அந்த ரூஹ் பிரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்போது ஷைத்தான் அந்த ஆபிதை பார்த்து சொன்னான், இன்னி பரியும் மின்க, உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ ஆபித் சொன்னானாம், ஷைத்தான் ஆபிதை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னானாம், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நானண்டா உன்னை விட அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுகிறேன். யார் சொல்லுகிறான்? ஷைத்தான் ஆபிதை பார்த்து சொன்னான். அல்லாஹ் தஆலா இரண்டு பேருடைய முடிவையும் அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகான ஆகிபத்துஹுமா அன்னஹுமா ஃபின்னாரி காலிதைனி ஃபீஹா வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். அந்த ஷைத்தானும் அந்த ஆபிதும் இரண்டு பேருமே நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன். இவ்வாறுதான் உலகத்தில் யார் யாரெல்லாம் சோ காட்டிக்கொண்டு அநீதம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு இதுதான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு இந்த முடிவு எப்படி ஆகும் என்பதை எந்த அளவு பயந்து கொண்டிருக்க அன்பான சகோதரர், எந்த அளவு நான் பயந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் தொழுகை இபாதத் செய்றேன், சில பாவங்களை விடுறதுக்கு நான் தயார் இல்ல, சில பாவங்களை நான் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். நான் முன்சஃப்ல நான் தொழுகிறேன், ஆனா இந்த தொழில இன்னும் வட்டியை விடுறதுக்கு தயார் இல்ல, ஏன தொழில நான் இன்னும் வட்டியை விடுறதுக்கு தயார் இல்ல. இன்னும் பேங்க்ல லோன் எடுத்துக்கொண்டு தான் நான் தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஹராத்தை தான் தின்று கொண்டிருக்கிறேன். ஆனா பாங்கு சொன்னா முன்சஃப்ல, பாங்கு சொன்னா முன்சஃப்ல தொழுது கொண்டிருக்கிறேன், ஆனா பாவத்தை விடுறதுக்கு தயார் இல்ல. இன்னும் ஏன் இறுதி முடிவு என்னதாக ஆகும்? எந்த அளவு பயந்திருக்கிறோம்? உலகத்துடைய அற்பத்துக்காக வேண்டி உலகத்தில் நான் முன்னோடியாக வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு முன்னால் நான் ஒரு செல்வந்தனாக வாழ வேண்டும், அடுத்தவர்கள் என்னை பார்த்து இவர் ஒரு செல்வந்தன் என்பார் சொல்ல வேண்டும், எனக்கு ஒரு கண்ணியம் தர வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை ஹராமான வழிகளில் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தொழுது கொண்டு இருக்கிறோம். ஏன இறுதி முடிவு என்னதாக? நபி அவர்கள் சொன்னார்களே, ஒரு புடி கவலம் இந்த உடம்புல ஹராம் சேர்ந்து விட்டால் இந்த உடம்பு நரகத்துக்கே தகுதி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. இந்த பயம் எந்த வந்திருக்கிறது? எவ்வளவு அஞ்சிக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பயப்படுகிறோம். ரமலானுடைய காலம், அல்லாஹ்ட்ட விழுந்து விழுந்து சொர்க்கத்தை கேட்கிறோம், யா அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டு விடு என்பா கேட்கிறோம். ஆனா இந்த அமலை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய அந்த எத்தனையோ பாவங்கள் என் வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் அமல் செய்கிறேன், ஏன் அமல் அல்லாஹ் மேலுக்கு உயர்த்தப்படுகிறதா? ஏன் அமல் ஏன் ரப்பிடம் எடுத்து காண்பிக்கப்படுகிறதா? அன்பான சகோதரர்களே, ஏன் அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு விடிய விடிய அமல் செய்யறோம். தஹஜ்ஜத் வேணுமா, கியாமுல் வேணுமா, தராவி வேணுமா, zikr வேணுமா, இன்னும் என்னென்ன இபாதத் வேணுமோ எல்லா இபாதத்தையும் செய்யறோம். ஆனா தலைக்கு மேலால ஒரு ஜானுக்கு மேல அமல் உயர்த்தப்படுவது இல்லை. என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு சர்வ சாதாரணமாக நாம் கருதக்கூடிய ஒரு பாவம், இன்னைக்கு உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அமல் இன்னைக்கு தலைக்கு மேலால ஒரு ஜானுக்கு மேலால இன்னைக்கு உயர்த்தப்படுவது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுல் ஜன்னத கத்தா, உறவு முறையை துண்டித்து வாழ்வன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்களே. இன்று நான் சுஜூதில் இருந்து மன்றாடுகிறேன், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்பா நான் மன்றாடுகிறேன். ஆனா ஏண்ட இந்த ஈகோ, இந்த ஜலசால உறவுகளை நான் சேர்ந்து வாழாம இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? ஒவ்வொரு திங்கன் வியாழன் ஏன் அமல் வானத்தை நோக்கி செல்கிறது, ஆனால் ஏன் அமல் மேலே செல்கிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு திங்கள் வியாழன் அல்லாஹ்விடம் அமல்கள் ஒப்புவிக்கப்படுகிறது. அந்த நாளையிலே ஏன் அமல் ஒப்புவிக்கப்படக்கூடிய நேரம் நான் நோன்பாளியாக இருப்பதை நான் ஆசை வைக்க என்பா சொன்னார்களே. இன்றைக்கு ஏன் அமல் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. காட்டப்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா இந்த அமலை ஏற்றுக்கொள்றானா இல்லையா
எத்தனை பேருக்கு நாம பயந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இதை நான் நினைச்சிருக்கிறோம்? இன்னைக்கு வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்களும் வியாழனும் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. மலக்குமார்கள் எங்களுடைய அமல்களை கொண்டு போறாங்க. கொண்டு போகக்கூடிய சமயத்தில் வானத்திலே சில அமல்களை எடுக்காமல் மலக்குமார்கள் வானத்துடைய கதவுகளை மூடி விடுவாங்களாம். மலக்குமார்கள் வானத்துடைய கதவுகளை தட்டுவார்கள். தட்டக்கூடிய சமயத்தில் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்களாம், இது யாருடைய அமல் என்பா கேட்பார்கள். இது இன்னாருடைய அமல் என்று வானத்திலே உள்ள மலக்குமார்களுக்கு இங்கே கீழே உள்ள மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள். அதற்கு அந்த வானத்தில் உள்ள மலக்குமார்கள் சொல்வார்களாம், இவர் இன்னாரோடு பேசாமல் இருக்கிறார், இவருக்கும் இவருக்கும் இடையிலே சண்டை இருக்கிறது, இவர்கள் இணக்கமாகும் வரைக்கும் இவர்களுடைய அமல்களை நீங்கள் அப்படியே பூமியிலே விட்டு விடுங்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களுடைய அமல்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தள்ளாடி கொண்டிருக்கேன் சொல்லி காட்டு. இன்னைக்கு விடிய விடிய அமல் செய்கிறோம். ஆனா இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா? இன்னைக்கு எத்தனை உறவுகள் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தாலும் மன்னிக்கப்படாத சில பாவிகளுடைய பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவிகளுடைய பாவங்களின் மூலமாக லைலத்துல் கத்ருடைய இரவில் கூட அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு பாவம் என்ன தெரியுமா? உறவு முறையை துண்டித்து வாழ்றது. அல்லாஹ் பாதுகாக்க. இன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா இன்னைக்கு எங்கட உறவு முறை இன்றைக்கு துண்டிக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு நானா தம்பி பேசுறது இல்ல, தாத்தா தங்கச்சி பேசுறது இல்ல. இன்னைக்கு சில வீடுகள்ல கணவன் மனைவி பேசுறது இல்ல, ஊருக்கு பேருக்கு தான் கணவன் மனைவி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ளுக்குள்ள பேசுறது கிடையாது. இன்னைக்கு வாப்பா புள்ள பேசுறது இல்ல. இன்னைக்கு எத்தனை குடும்பம் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தா மலக்குமார்கள் எங்களுக்காக இஸ்திக்பார்கள் செய்வார்களே. இந்த இரவை நாங்க ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நாங்க பள்ளியில நாங்க விழித்து இருந்து கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு என்ன பார்த்து மலக்குமார்கள் இஸ்திக்பார்கள் செய்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய இஸ்திக்பார்கள் அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா தெரியாது. ஆனா எனக்காக வேண்டி மலக்குமார்கள் இஸ்திக்பார்கள் செய்கிறார்களே, அந்த இஸ்திக்பார்கள் கூட அந்த மன்னிப்பு கூட நான் பெறாத ஒரு துர்ப்பாக்கியசாலி ஆகிடுவேனே. எந்த அளவு பயந்து கொண்டிருக்கிறோம் அன்பான தாய்மார்கள், சகோதரர். அதனால நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஜலச விடுவோம், ஈகோ விடுவோம். விட்டு விட்டு இப்பவே நாங்க யாரோட பேசாம இருக்கிறோமோ, எங்க குடும்பத்தில் எந்தெந்த உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு கோல் ஒன்று எடுத்தாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாத்தையாவது சொல்லிக்கோ. சலாத்தையாவது சொல்லிக்கோ. அல்பாதி பிஸ்ஸலாம் பரியும் கிபர். நபியர் சொன்னார்கள், யார் சலாத்துக்கு முந்துறாங்களோ அவங்க பெருமையை விட்டு நீங்கி விட்டாங்க என்பார் நபியர் சொன்னார். அதனால சலாத்தையாவது சொல்லி இந்த அமலை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற பயத்தை உள்ளத்தில் நபியர் சொன்னார்கள். இன்னும் ஒரு அடியானுடைய பாவம் லைலத்துல் கத்ருடைய இரவில கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது யார் தெரியுமா? அல் ஆக்குலி வாலிதை, தாய் தகப்பனை நோய்த்துக் கொண்டு வாழக்கூடியவங்க. தாய் தகப்பனை நோய்த்துக் கொண்டு வாழக்கூடியவர்களுடைய பாவத்தை அல்லாஹ், இவர் விடிய விடிய அமல் செய்தால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் பாவத்துக்குரிய தண்டனைகளை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான். ஆனால் சில பாவங்களுடைய தண்டனை அல்லாஹ் உலகத்திலே அவசரமா கொடுப்பான் என்று சொன்னாங்க. அப்படி அவசரமா கொடுக்கப்படக்கூடிய பாவத்துடைய தண்டனையில ஒரு பாவம் தான் தாய் தகப்பன நோவிச்சனுடைய பாவத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்திலே அவசரமா கொடுப்பான் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பனுக்கு மன நொந்து போய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பனுக்கு மனதால் இன்னைக்கு வெறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே தாய் தகப்பன் அங்கே கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பள்ளியில் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார், விடிய விடிய இபாதத் செய்து கொண்டிருக்கிறாரு. அங்க தாயின் தகப்பன் மன நொந்து இவரால நோயாளியா ஆகிக்கொண்டிருக்கிறார். சில தாயும் தகப்பனும் பிள்ளைகளாலே நோயாளியாகி மௌத்தாகிட்டாங்க.
இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? இன்னைக்கு தாய் தகப்பன் விஷயத்துல இன்னைக்கு குறைபாடு செய்த எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? எவ்வளவு பயம் இருக்கிறது. ஏன் பாவ நேரத்துக்கு இரவில கூட மன்னிக்கப்பட மாட்டாத என்ற பயம் எந்த இருக்கிறது. இன்னைக்கு ரமலான் என்றது சாதாரண ஒரு இபாதத் அல்ல. இந்த ரமலான் மூலம் அல்லாஹ் தக்வா வைத்திருக்கிறான் என்பது சாதாரண தக்வா அல்ல. ஏன் வாழ்க்கையினுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கக்கூடிய தக்வா. அடுத்ததாக நபியார் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தும் பாவம் மன்னிக்கப்படாத இன்னும் ஒரு அமல் இருக்கிறது, இன்னும் ஒரு பாவம் இருக்கிறது. அது என்ன பாவம் தெரியுமா? போத வஸ்துகளை பாவனை, போத வஸ்துடைய பாவனை. இன்னைக்கு ரமலான் வந்தும் கூட இன்னைக்கு சிகரெட்டை உடுறதுக்கு தயார் இல்ல. இன்னைக்கு போத வஸ்துகள் பாவிக்கக்கூடிய வாலிபர்கள், இன்னைக்கு வயோதிபர்கள், இன்னைக்கு சிகரெட் அடிக்கக்கூடியவங்க இன்னைக்கு சர்வ சாதாரணமா நினைத்திருக்கிறோம். சிகரெட் என்பது பாவமே இல்லை என்பதை நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பாவம் என்ன பாவ மன்னிப்பை தடுக்குது என்ற விடயம் எத்தனை பேர் பயந்திருக்கிறார் சகோதரர்களே. இன்னைக்கு எங்களுடைய வீடுகள் எத்தனை கணவன்மார்கள், இன்னைக்கு வீடுகள் இன்னைக்கு இந்த பாவனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை மனைவிமார்கள் தடுக்கிறார்கள். எங்களுடைய கணவனோட அன்பு இருக்கிறதா? ஏன கணவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? அந்த கணவனிடம் சொல்ல வேண்டும், இந்த பாவத்துக்கு நீங்கள் முதலாவது பிரியாவிட கொடுங்க. சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தை தொடராக செய்யக்கூடிய சமயம் அந்த பாவத்துக்கு பிரியாவிட கொடுக்காமல் அல்லாஹ் இவர் ரூஹ வாங்க மாட்டார். ஒரு பலகீனமான ஹதீஸ் வருகிறது, தமூதுன கமா தைஷூன், நீங்கள் உலகத்தில் எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் நீங்க மௌத்தாவீங்க. உலகத்தில் நீங்க எப்படி வாழ்றீங்களோ நீங்க அப்படித்தான் மௌத்தாவீங்க. எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பாவத்தோடு நாம் தொடராக இருந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த பாவத்துக்கு பிரியாவிடை கொடுக்காமல் அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து அவர் ரூஹ் எடுக்க மாட்டான். இன்னைக்கு லைலத்துல் கத்ர் அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாங்க இரவெல்லாம் முடிச்சு கொண்டு இருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் பள்ளியில தங்கி இபாதத் செய்யறோம். வீடுகள்ல பெண்கள் இபாதத் செய்றாங்க, பள்ளியில இபாதத் செய்றாங்க. ஆனா சில பாவங்களை விடுறதுக்கு தயார் இல்ல. இன்னைக்கு பெருநாளுடைய காலம் வருது. இன்னைக்கு ஆடை அணிகளை நாங்க பெண்களும் ஆண்களும் வாங்குறோம். ஆனா அந்த ஆடை அணிகள் சொர்க்கத்துடைய ஆடையா நரகத்துடைய ஆடையா? நபி அவர்கள் சொன்னார்களே, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், சின்பானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டம் நரகவாதிகள் என்று சொன்னார்களே, அதில் ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், நிசாஉன் காசியாத் ஆரியாத் முமீலாத் மாயிலாத் வரூசுன கஸ்மத்தில் புக்தில் மாயிலா லா யதுகுல்ன ஜன்னah வலா யஜிதுன ரீஹா ஃபைன் ரீஹா லா தூஜது மின் மஸ்ஜிதின் கதா வகதா. பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணியை போல இருப்பார்கள் என்பார் நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த பெண்கள் நரகவாதி என்பார் சொன்னார்கள். விருக்கமான ஆடை அணியக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்கள் நரகவாதிகள் என்பார் நபி அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், அவர்களுடைய உடம்பினுடைய பருமன் விளங்கக்கூடியதாக இருக்கும், உடம்பினுடைய சைஸ் விளங்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார், நிசாஉன் காசியாத் ஆரியாத், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணியை போல இருப்பார்கள். முமீலாத் மாயிலாத், இவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் கவர்ச்சிகரமான ஆடைகள் அணிவார்கள். அந்த ஆடைகளை பார்த்து ஆடவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து சாய்வார்கள். இவர்கள் அடுத்தவர்களை கவர்வதற்காக அணிவார்கள். இப்படிப்பட்ட பெண்களுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்துடைய திமிழ்களை போல ஆடிக்கொண்டிருக்கும். இன்று தலைவிரி கோலமா எத்தனை பெண்களுக்கு வெளியில உலாத்துகிறோம். இன்று ஏதாவது உலமாக்களை கண்டா தலையில முந்தானைய போடுறது, இல்ல தொப்பியோட வந்தா முந்தானைய போடுறது. எந்த மீன் வாங்கக்கூடிய சமயத்தை முந்தானைய கீழே போட்டுட்டு நாங்க முடிய காட்டிட்டு நாங்க முடியல, நாங்க வெளியில திறந்து போட்டு நாங்க இன்றைக்கு வெளியில உலாத்தி கொண்டு இருக்கிறோமே. இன்றைக்கு ஜடைகளை ஆட்டிக்கொண்டு நாங்க வெளியில திரிகிறோமே. இந்த பெண்களை நபியார் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க. வலா யதுகுல்னா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹா, அந்த சொர்க்கத்துடைய வாசனை கூட நுகர மாட்டாங்க. அந்த சொர்க்கத்துடைய வாசனை எவ்வளவு தூரம் வீசும் தெரியுமா?
ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஒரு 100 வருடம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்து கொண்டு போனா எவ்வளவு தூரத்தை அவன் கடப்பானோ அந்த அளவு தொலை தூரம் வரைக்கும் அந்த சொர்க்கத்திலே வாட வீசும். அதை கூட நோர மாட்டான். இன்னைக்கு மேலுக்கு பெண்கள் கழிச்சு கொண்டிருக்கிறான், எங்களுக்கு இல்ல நினைச்சு கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். இன்னைக்கு மேல பெண்கள் நீங்க கழித்து கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு இல்லன்னு நினைச்சு கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு எங்கட ஆடைகள் எப்படி இருக்குது? நான் சொர்க்கவாதியாக இருக்கிறேன், நரகவாதியாக இருக்கிறேன். இன்னைக்கு என்ன தலைமுடி எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் அணியக்கூடிய ஆடையுடைய பருமன் எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் யாருக்கு காட்டுறதுக்காக வேண்டிய ஆடை அணிகிறேன்? அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, கொஞ்சம் யோசிக்கும். இன்னைக்கு பள்ளிக்குள்ள பெண்கள் வராங்க இறுக்கமான ஆடையோட. இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால தொழக்கூடிய சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு பயம் இருக்கு எங்களுக்கு நரகத்தில். நபியார்கள் பெண்களுடைய மஜ்லிஸை கண்டு பெண்களை பார்த்து நபியார் சொன்னார்கள், இன்னி உரித்து கொண்டு அக்ஸர் அஹ்லின்னார், உங்களைத்தான் அதிகமாக நரகவாதிகளா நான் கண்ட மேராஜிலே பயணத்தில்ண்டாங்க. பெண்கள் கேட்டாங்க, நபியே நாங்க என்ன அப்படி பாவம் செய்யறோம், அதிகமாக நாங்க நரகவாதிகளாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதுக்ஸிர்ன லஅன, நீங்க அதிகமாக வாயை திறந்த சபிக்கிறது தான் உங்களுடைய பழக்கம். வாயை திறந்த பிள்ளைக்கு திட்டுறது, அடுத்தவர்களுக்கு திட்டுறது, கணவனை சபிக்கிறது, வதக்ஃபுர்னல் அஷீர், கணவன் செய்த உபகாரத்தை நீங்க மறுத்து வாழ்றது, இதனாலதான் நீங்க அதிகமாக நீங்க நரகவாதி என்பா நபியாக சொன்னார். நபி அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் பெண்களுடைய மஜ்லிஸை கலந்து போறாங்க, பெண்களுக்கு தனியாக பயான் செய்தாங்க. செய்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களே உங்களைத்தான் அதிகமாக நரகத்தில் கண்டேன், நீங்கள் சதகாக்கள் செய்து அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பா நபி அவர்கள் சொன்னார். இன்னைக்கு எந்த அளவு பயம் இருக்கிறது? எம்முடைய தாய்மார்களுக்கு எந்த அளவு அச்சம் இருக்கிறது? எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உடுப்பு வாங்கி கொடுக்கிறோம், எம்முடைய மனைவி மக்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறோம், எந்த உடுப்பு வாங்கி கொடுக்கிறோம்? நாம செய்யறது ஹராத்தை செய்யறோம். ஆனா பள்ளியில வந்து யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சு எனக்கு சொர்க்கத்தை தான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நரகத்தை விட்டு பாதுகாத்திரியாலான்னு சொல்றோம். ஆனா செய்யறது எல்லாம் பாவம், நரகத்திரிய அமல்கள். எங்கட இறுதி முடி எப்படி ஆகும் அன்பான சகோதரர்களே? எவ்வளவு பயந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பயப்படு. நபி அவர்களே தன்னுடைய இறுதி முடிவை பயப்பட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் சொன்னா, இன்னைக்கு ஏண்ட இறுதி முடிவை நான் எந்த அளவு பயந்து கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் இந்த சக்கராத்த களிமாவை தாண்டு. நபி அவர்கள் சக்கராத்தில வைத்து தண்ணீர் பாத்திரம் பக்கத்துல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான கையை போட்டு அப்படியே முகத்தை தடாவுறாங்க. முகத்தை தடாயிட்டு தன்னுடைய கையை உயர்த்தி இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இன்னலில் மௌத்தி லசக்கராத், ஒவ்வொரு மரணத்துக்கும் சக்கராத் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் இந்த சக்கராத்தில் எனக்கு நீ உதவி செய் என்பா நபி அவங்க துஆ செய்தாங்க. இன்னைக்கு அந்த சக்கராத் எந்த அளவு பயந்து கொண்டீங்க? அதனால் அன்பான சகோதரர்களே தாய்மார்களே, ரமலான் என்பது சாதாரண ஒன்று அல்ல. இந்த ரமலான் இது எமக்கு வாழ்வில ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிச்சு தர வேண்டிய மாதம். இந்த ரமலான் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி, இந்த தக்வா, இது என்னுடைய வாழ்வில கடைசி முடிவை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால பேசக்கூடிய நான் தான், ஒவ்வொருத்தரும் தான் நாங்க உள்ளத்துல கை வைத்து பார்க்கணும். ரமலானுடைய பிற 27 ஆகிட்டது. ஏன் இந்த ரமலான் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த இறையச்சம் எந்த அளவு இருக்கிறது, எவ்வளவு பயம் ஏற்பட்டு இருக்கிறது, எந்த அளவு நான் அல்லாஹ் அஞ்சு கொண்டிருக்கிறேன், அல்லாஹுடைய இறை பயம் எந்த அளவு என்னிடம் ஏற்பட்டிருக்கிறது, என்ற முடிவு இறுதி முடிவு எப்படி ஆக போகிறது என்றதை நாம் சிந்திப்போம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய பயிற்சியின் மூலமாக எம்முடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நல்லதாக ஆக்குவார். எந்த அளவு பயப்படுகிறோமோ, ஒரு மனிதன் பயப்படக்கூடிய சமயத்திலே தான் அந்த மனிதன் சீதேவியாக மாறுகிறான். உள்ளத்துல பயம் இல்லைன்னு சொன்னா, உள்ளத்துல எப்படி வேணுமா நான் வாழலாம் என்ற எண்ணம் இருக்கும்னு சொன்னா அந்த மனிதன் சீதேவியாக மாறத்துக்கு இயலாது. அதனால பயத்தை எடுப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் எஞ்சிருக்கக்கூடிய காலத்திலேயாவது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், யா அல்லாஹ் என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிவிடு,
உண்மையான ஒரு பயத்தை தாய் என்று அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹு தாலா இந்த நோன்பின் மூலமாக என்ன இறையச்சம் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பி இருக்கிறானோ அந்த இறையச்சத்தை அடைந்தவர்களாக இறுதி முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. இந்த ரமலானின் மூலமாக என்ன தக்குவா இது ஏற்பட வேண்டும் என்பதாக நீ விரும்பி இருக்கிறாயோ அந்த தக்குவாவை அடைந்து கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை அல்லாஹ் நல்லதாக ஆக்குவாயாக. இந்த ரமலான் இதனுடைய பயிற்சிகள் யா அல்லாஹ் எம்முடைய முழு வாழ்க்கைக்குமான ஒரு பயிற்சியாக இந்த ரமலானை ஆக்கி அருள் புரிவாயாக. லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த இரவை யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொண்ட கூட்டமாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கடைசி 10 இந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காகவே நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ர் இந்த ஆண்டிலே இந்த ரமலானிலே எங்களை அடையாமல் நீ சென்று விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ரமலானிலே உலகத்திலே பூமிக்கு மேலால் வாழ்ந்தும் இந்த லைலத்துல் கத்ரை அடையாத கூட்டமாக எங்களை நீ அந்த துர்ப்பாக்கியசாலிகளாக எங்களை நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். அந்த லைலத்துல் கத்ரை அடைந்த அந்த கூட்டமாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எம்மை பெற்ற தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய உற்றா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு முஸ்லிம் சமூகத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் அனைவரை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.